வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், செல்வ வளத்தை தரக்கூடிய மகாலட்சுமி அம்மாவோட ஒரே வரி மந்திரம் போதுங்க. இந்த செல்வ வளம் அப்படி பெருகும் பாருங்கள். நம்ம வீடே பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். இந்த மகாலட்சுமி வாசம் செஞ்சாலே நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாம். பணம் கையில் எப்போவுமே தாராளமாக புழங்கும். நகை வாங்கக்கூடிய, வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையில் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே இருக்க இடம் தெரியாமல் போயிடும். இந்த மகாலட்சுமி தாயார் அனுக்கிரகம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மகாலட்சுமி தாயாரை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரே ஒரு மந்திரம் தாங்க, ஒரு வரி மந்திரம். இந்த மந்திரம் மட்டும் போதுங்க. இந்த மந்திரம் நீங்கள் தினமுமே சொல்லலாம், தினமுமே சாமி கும்பிடும்போது சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில், அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 108 காயின்ஸ், 101 காயின்ஸ் வச்சுட்டு கூட சந்தன குங்குமம் தொட்டுட்டு அம்மாவோட பாதத்தில் சேர்த்துட்டு நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாங்க. அந்த சந்தனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னால், பச்சை கற்பூரம் சேர்க்கலாங்க. பச்சை கற்பூரம் சேர்த்து நீங்கள் அந்த சந்தனத்தை தொட்டுட்டு குங்குமத்தை தொட்டு அம்மனோட பாதத்தில் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரம் பார்த்தோன்னு சொன்னால் ரொம்பவே சுலபமாக யாராக இருந்தாலும் சொல்லிடலாங்க. ரொம்பவே சுலபமான மந்திரம். உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது கூட நீங்கள் இந்த மந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டு இருக்கலாம், மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கலாம். அந்த நீங்கள் சொல்ல அந்த மகாலட்சுமி தாயார் வசியமாவாங்க, வீட்டுக்கு தேடி வருவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. இந்த மந்திரத்தை எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணலாங்க. வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த மகாலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். 108 காயின் வச்சுக்கோங்க. அது ₹1 காயினாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ₹5 காயின், ₹2 காயின் இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு காயின் நம்ம எடுத்துட்டோம்னா அது எத்தனை ரூபாய் காயினாக இருந்தாலும் சரி, அதை ஒரு காயினாக தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். 108 காயின்கள் 108 முறை சொல்லலாங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. ஒவ்வொரு முறையும் அம்மாவோட பாதத்தில் நெத்திக்கிட்ட காட்டிட்டு அடுத்து பாதத்தில் சேர்க்கணுங்க. அம்மாவோட பாதத்தில் சேர்க்கும்போது ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இல்லையா, ஃபோட்டோவுக்கும் அது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிலை, சின்ன சிலையாக இருந்தாலும் சரி, குட்டி சிலையாக இருந்தாலும் பெரிய சிலையாக இருந்தாலும் சரி, அந்த சிலையை நல்லா கழுவிட்டு சந்தனம் குங்குமம் தொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாங்க. பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் டைமில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த பூஜை பண்ணணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை 8லேருந்து 8:30க்குள்ளே இந்த வழிபாடு பண்ணிக்கணுங்க. இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கலாங்க. பெரிய விஷயம்லாம் இல்லைங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுறது. ரொம்பவே சுலபமான விஷயந்தான். இதை மட்டும் செஞ்சிடலாங்க. செஞ்சுட்டு நீங்கள் மற்ற தெய்வங்களுக்கு தீப தீபம் காட்டுவீங்க இல்லையா, அது மாதிரி தீப தீபம் காட்டிட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கலாங்க. நைவேத்தியம் பால் பாயசம் வைக்கலாம். ஏதாச்சும் இனிப்பு செஞ்சு வைக்கணுங்க. பழங்கள் வைக்கலாம். எது வேணால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது வச்சுட்டு இந்த பூஜை பண்ணலாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையோட நிலைமை மாறுங்க. கட்டாயம் உங்கள் செல்வ செழிப்பை உயர்றதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நிறைய பேரோட வீடுகளில் இந்த பூஜை பண்ணிவிட்டு பலனடைஞ்சிருக்காங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தாங்க இந்த வீடியோ போடுறேன். இது கட்டாயம் பண்ணுங்கள். இந்த ஒரு வரி மந்திரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததுங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. நன்றி, வணக்கம்.